நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிறதான பரிபூர்ணத்தை குறித்து அதிகமாக எழுதுகிறாங்க. சஃபிஷியன்சி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நமக்கு கிறிஸ்து பரிபூர்ணமானவராக, நிறைவானவராக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நிருபத்தில் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அந்த நாட்களிலும் கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிறதான மீட்பு, பரிபூர்ணம், நிறைவு, அதற்கு நிறைவுக்கு மாறாக அது போதாது என்ற நிலைமையில கிறிஸ்துவிலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகு போகும்படியாக அநேக கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இருக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும்போது, அந்த நாட்களிலே கிறிஸ்துவை பற்றும் தெளிவான விசுவாசத்திற்கு, சத்தியத்துக்கு எதிரான பிரசங்கம், போதனைகள் இருந்தது. சபைக்குள் வந்தது, விசுவாசிகளுக்குள் வந்தது. அப்படியானால் இன்றைக்கு நான் பார்க்கும்போது கடைசி நாட்கள், அதனிடத்தில் எத்தனையோ நூற்றாண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய தவறான உபதேசங்களை, கிறிஸ்துவுக்கு புறம்பான காரியங்களை, கிறிஸ்து அல்லாத அநேக காரியங்களை, பக்திக்குரியதாக கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம எந்த அளவு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இந்த பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பொய்யர்களுக்கு, தவறாக போதிக்கிறவர்களுக்கு, தவறாக உபதேசம் பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிற எச்சரிப்பை கொடுக்கிறாரு. குறிப்பா நம்ம 18 இருந்து அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்கள் எல்லாவற்றிலும் அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியில தெளிவாக விசுவாசிகளுக்கு எழுதுகிறாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறாரு, இந்த கொலோசு சபையில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாரு. ஆனபடினால இந்த 19வது வசனத்துடைய கடைசியில நம்ம பார்க்கும்போது, எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த பொய்யான தவறான உபதேசம் பண்ணுகிற எவனும், யாருமே உங்களுடைய நல் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அர்ப்பண வாழ்க்கையை தவறான உபதேசத்து மூலமாக உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் குழப்பி சிதறடித்து, நீங்கள் உங்களுடைய பந்தய பொருளை, பலன்களை, கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ்ந்து, உண்மையை சுவிசேஷம் அறிவித்து, உண்மையை வேத வசனங்கள்